ஆதிலக்ஷ்மி. ஆதி என்பதற்கு முதல் என்பது பொருள். திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த போது தோன்றிய முதல் லக்ஷ்மியே ஆதிலக்ஷ்மி. சுமனசவந்தித சுந்தரி மாதவி சந்திர சகோதரி ஹேமமயே முனிகண மண்டித மோக்ஷ பிரதாயினி மஞ்சுள பாஷினி வேதனுதே பங்கஜவாசினி தேவசு பூஜித சத்குணவர்ஷினி சாந்தியுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி ஆதிலக்ஷ்மி ஜய பாலய மாம். சுமனசவந்தித சுந்தரி மாதவி சந்திர சகோதரி ஹேமமயே முனிகண மண்டித மோக்ஷ பிரதாயினி மஞ்சுள பாஷினி வேதனுதே பங்கஜவாசினி தேவசு பூஜித சத்குணவர்ஷினி சாந்தியுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி ஆதிலக்ஷ்மி ஜய பாலய மாம். தானியலக்ஷ்மி. தானிய வளங்களை அருள்பவள் தானியலக்ஷ்மி. இவளுக்கு அன்னலக்ஷ்மி என்ற பெயரும் உண்டு. ஐகலி கல்மஷநாசினி காமினி வைதிக ரூபிணி வேதமயே க்ஷீரசமுத்பவ மங்கள ரூபிணி மந்திர நிவாசினி மந்திரனுதே மங்களதாயினி அம்புஜவாசினி தேவகணாஸ்ருத பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி தானியலக்ஷ்மி ஜய பாலய மாம். ஐகலி கல்மஷநாசினி காமினி வைதிக ரூபிணி வேதமயே க்ஷீரசமுத்பவ மங்கள ரூபிணி மந்திர நிவாசினி மந்திரனுதே மங்களதாயினி அம்புஜவாசினி தேவகணாஸ்ருத பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி தானியலக்ஷ்மி ஜய பாலய மாம். தைரியலக்ஷ்மி. மனதிற்கு தைரியத்தை தருபவள் தைரியலக்ஷ்மி. ஜய வரவர்ணினி வைஷ்ணவி பார்கவி மந்திரஸ்வரூபிணி மந்திரமயே சுரகண பூஜித சீக்ர பலப்ரத ஞான விகாசினி சாஸ்திரனுதே பவ பயஹாரிணி பாப விமோச்சனி சாது ஜனாஸ்ரித பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி தைரியலக்ஷ்மி ஜய பாலய மாம். ஜய வரவர்ணினி வைஷ்ணவி பார்கவி மந்திரஸ்வரூபிணி மந்திரமயே சுரகண பூஜித சீக்ர பலப்ரத ஞான விகாசினி சாஸ்திரனுதே பவ பயஹாரிணி பாப விமோச்சனி சாது ஜனாஸ்ரித பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி தைரியலக்ஷ்மி ஜய பாலய மாம். சந்தானலக்ஷ்மி. சந்தானம் என்பதற்கு குழந்தை என்று பொருள். குழந்தை வரத்தை அளிப்பதனால் இவளுக்கு சந்தானலக்ஷ்மி என்று பெயர் வந்தது. ஐககவாகினி மோகினி சக்ரிணி ராகவிவர்த்தினி ஞானமயே குணகணவாரிதி லோகஹிதைஷினி ஸ்வரசப்தபூஷித கானனுதே சகல சுராசுர தேவ முனீஸ்வர மானவ வந்தித பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி சந்தானலக்ஷ்மி ஜய பாலய மாம். ஐககவாகினி மோகினி சக்ரிணி ராகவிவர்த்தினி ஞானமயே குணகணவாரிதி லோகஹிதைஷினி ஸ்வரசப்தபூஷித கானனுதே சகல சுராசுர தேவ முனீஸ்வர மானவ வந்தித பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி சந்தானலக்ஷ்மி ஜய பாலய மாம். விஜயலக்ஷ்மி. விஜயம் என்பதற்கு
வெற்றி என்று பொருள். வெற்றியை அருள்பவள் விஜயலட்சுமி. जय कमलासिनि सद्गतिदायिनि ज्ञान विकासिनि गानमये अनुदिनमर्चित कुङ्कुमधूसर भूषित वासित वाद्यनुते कनकधारास्तुति वैभव वन्दित शङ्कर देशिक मान्यपथे जय जय हे मधुसूदन कामिनि विजयलक्ष्मी जय पालय माम्. जय कमलासिनि सद्गतिदायिनि ज्ञान विकासिनि गानमये अनुदिनमर्चित कुङ्कुमधूसर भूषित वासित वाद्यनुते कनकधारास्तुति वैभव वन्दित शङ्कर देशिक मान्यपथे जय जय हे मधुसूदन कामिनि विजयलक्ष्मी जय पालय माम्. வித்யாலட்சுமி. வித்தை என்பதற்கு இங்கு கல்வி என்று பொருள். கல்வி செல்வத்தை வழங்குவதால் இவளுக்கு வித்யாலட்சுமி என்று பெயர். प्रणत सुरेश्वरि भारति भार्गवि शोक विनाशिनि रत्नमये मणिमय भूषित कर्ण विभूषण शान्ति समावृत हास्य मुखे नवनिधिदायिनि कलिमलहारिणि कामित फलप्रद हस्तयुधे जय जय हे मधुसूदन कामिनि विद्यालक्ष्मी जय पालय माम्. प्रणत सुरेश्वरि भारति भार्गवि शोक विनाशिनि रत्नमये मणिमय भूषित कर्ण विभूषण शान्ति समावृत हास्य मुखे नवनिधिदायिनि कलिमलहारिणि कामित फलप्रद हस्तयुधे जय जय हे मधुसूदन कामिनि विद्यालक्ष्मी जय पालय माम्. கஜலட்சுமி. கஜம் என்றால் யானை என்று பொருள். இருபுறமும் யானைகள் கலசம் ஏந்தி திருமஞ்சனம் செய்வது போல் அமர்ந்திருப்பதால் கஜலட்சுமி என்ற பெயர் அமைந்தது. जय जय दुर्गति नाशिनि कामिनि सर्वफलप्रद शास्त्रमये रद गज दुर्ग पदादि समावृत परिजन मण्डित लोकनुते हरिहर ब्रह्म सुपूजित सेवित तापनिवारिणि पादयुते जय जय हे मधुसूदन कामिनि गजलक्ष्मी रूपेण पालय माम्. जय जय दुर्गति नाशिनि कामिनि सर्वफलप्रद शास्त्रमये रद गज दुर्ग पदादि समावृत परिजन मण्डित लोकनुते हरिहर ब्रह्म सुपूजित सेवित तापनिवारिणि पादयुते जय जय हे मधुसूदन कामिनि गजलक्ष्मी रूपेण पालय माम्. தனலட்சுமி. தனம் என்பதற்கு செல்வம் என்று பொருள். धिमि धिमि धिन् धिमि धिन् धिमि धिन् धिमि दुन्दुभिनादु सुपूर्णमये दुम दुम धुन् दुम धुन् दुम धुन् दुम शङ्गनिनाद सुवाद्यनुते वेद पुराणेतिहास सुपूजित वैदिक मार्ग प्रदर्शयुते जय जय हे मधुसूदन कामिनि धनलक्ष्मी रूपेण पालय माम्. धिमि धिमि धिन् धिमि धिन् धिमि धिन् धिमि दुन्दुभिनादु सुपूर्णमये दुम दुम धुन् दुम धुन् दुम धुन् दुम शङ्गनिनाद सुवाद्यनुते वेद पुराणेतिहास सुपूजित वैदिक मार्ग प्रदर्शयुते जय जय हे मधुसूदन कामिनि धनलक्ष्मी रूपेण पालय माम्. धनलक्ष्मी रूपेण पालय माम्. धनलक्ष्मी रूपेण पालय माम्. உங்கள் அனைவருக்கும் அஷ்டலக்ஷ்மிகளின் அருள் கிடைக்க
வாழ்த்துக்கள். விக்ரம் பிரபுவுக்கு ஒரு ஃபேவரட்டான பெர்ஃபெக்ட்டான ஹீரோயின் அப்படின்னா யாரை சொல்வீங்க? லக்ஷ்மி மேனன் வந்து ரொம்ப யங், அந்த ஒரு ஏஜுக்கு வெரி குட் மெச்சூரிட்டி அவங்க வச்சுருந்தாங்க. உங்களோட திரைப்படத்தில் வந்து முதல்ல யானை, அதுக்கப்புறம் காடு, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திருப்பி கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்க ரொம்ப கஷ்டம். When I came to the industry, I know only Rajnikant sir and Kamal sir. ஸ்டார் ஜங்ஷன் நாளை மாலை 6 மணிக்கு நமது புதியுகத்தில். வணக்கம். இந்த இனிய காலை பொழுது உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை தென்றலாய் வீசச் செய்யட்டும். இந்த நாளில் உண்மையான நேர்மையான உழைப்பு, மாறாத மன உறுதி, வீட்டிற்கும் நாட்டிற்கும் நலம் தரும் நற்செயல்கள், அனைவரிடத்திலும் அன்பு, வறியோர்க்கும் முதியோர்க்கும் ஆதரவு, உடல் நலம், உள்ள நலம், செல்வ வளம் அனைத்தும் பெற பிரார்த்திக்கிறோம். முதலில் நாம் கேட்கவிருப்பது மங்கள இசை.
நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர் மணிப்பூர். 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 பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர் பெருந்தீ. நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர் மணிப்பூர். பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர் பெருந்தீ. வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையகமாதரெல்லாம். வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையகமாதரெல்லாம். வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையகமாதரெல்லாம். தஞ்சமென்ற உரைப்பீர் அவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். தஞ்சமென்ற உரைப்பீர் அவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். வெள்ளை மலர் மிசை வேத கரு பொருளாக விளங்கிடுவாய். வெள்ளை மலர் மிசை வேத கரு பொருளாக விளங்கிடுவாய். வெள்ளை மலர் மிசை வேத கரு பொருளாக விளங்கிடுவாய். தெள்ளு கலை தமிழ் வாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன். வெள்ளை மலர் மிசை வேத கரு பொருளாக விளங்கிடுவாய். தெள்ளு கலை தமிழ் வாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன். எள்ளதனை பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே. எள்ளதனை பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே. எள்ளதனை பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே. வெள்ளமென பொழிவாய் சக்திவேல் 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 சக்திவேல். வெள்ளமென பொழிவாய் சக்திவேல் 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 சக்திவேல். வெள்ளமென பொழிவாய் சக்திவேல் 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 சக்திவேல். இதோ நம் பார்வையில் நாளும் கோளும். இருபது 9/2014 செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை. ஜெய வருடம் புரட்டாசி மாதம் 4ஆம் தேதி. துல்கஹ்தா 24ஆம் தேதி. திருவண்ணாமலை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கருட வாகனத்தில் பவனி. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் சிறப்பு ஆராதனை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சந்திராஷ்டமம் பூராடம். அடுத்து நாம் காணவிருப்பது நவ கோள்களை போற்றி வணங்கும் துதிப்பாடல்கள்.
சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி. சூர்யா போற்றி சுந்தரா போற்றி வீர்யா போற்றி வினைகள் களைவாய். எங்கள் குறைகளெல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய். சந்திரா போற்றி சத்குரு போற்றி சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி. சிறப்புருமணியே செவ்வாய் தேவே குறைவிலாதருள்வாய் குணமுடன் வாழ. மங்களச் செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு. இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி. பதந்தந்தாழ்வாய் பண்டொழியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி. குணமிகு வியாழ குரு பகவானே மணவுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரகதோஷமின்றி கடாட்சித்தருள்வாய். சுக்ரமூர்த்தி சுகமிகு ஈவாய் வக்ரமின்றி வரமிகு தருவாய். வெள்ளி சுக்ர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இந்தருள் தாத்தா. அரவெனும் ராகு ஐயனே போற்றி கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி. ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகுக்கினிய ரம்யா போற்றி. கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் தீர்மாய். வாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேது தேவே கெண்மையாய் ரக்ஷி. अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் புறவர்தாம் வாழி. ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பெற்ற 108 திவ்ய தேசங்களுள் ஒரு உயர்ந்த திவ்ய தேசம்தான் திரு இந்தளூர் என்கின்ற திவ்ய தேசம். இப்பொழுது மாயவரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மயிலாடுதுறை, அங்கே எழுந்தருளிருக்கின்ற அந்த பரிமளரங்கநாதன் என்கின்ற எம்பெருமானுக்குத்தான் இந்த திருவந்தளூர் எம்பெருமான் என்று திருநாமம். அதாவது பரிமளரங்கன் என்று அவனுக்கு பெயர். அது வடமொழியிலே சுகந்தபுரி என்று கூட அந்த ஊர் வழங்க பெற்றதான். அங்கே சயன திருக்கோலத்திலே எழுந்தருளிருக்கின்றான் எம்பெருமான். அவனுடைய பின்னாலே ஒரு பக்கம் காவிரித்தாயும் மற்றொரு பக்கம் திருமகளும் பெரிய பிராட்டியார் ஸ்ரீமகாலட்சுமியும் எழுந்தருளியிருப்ப ஐதீகம். அதாவது அந்த திருவந்தளூர் என்கிறதும் கூட காவிரி கரையிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் ஆகையினாலே அதை அந்தியரங்கம் என்று கூட சொல்லுகின்றார்கள். அதாவது அது கடைசியாக இருக்கக்கூடிய ரங்கமாமது ஆகையினாலே அது பரிமளரங்க க்ஷேத்திரம், அதாவது சுகந்தபுரி என்று வழங்கப்படுகின்ற க்ஷேத்திரம். இந்த திவ்ய தேசத்தை திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்திருக்கின்றார். அதிலேயும்
இந்த திருவெந்தூரிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானுக்கும் அந்த ஆழ்வாருக்கும் நடந்த ஒரு சம்வாதமாகவே அந்த 10 பாசுரங்களும் அமைந்திருப்பதாக நம்முடைய பெரியோர்கள் மிக அழகாக தெரிவிப்பார்கள். இந்த திருவெந்தூர் எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்று ஆழ்வார் வந்த பொழுது அவர் சற்று தாமதமாக வந்தபடியினாலே கோவில் கதவுகள் எல்லாம் மூடிவிட்டிருந்தனவா. ஆனால் திருமங்கை ஆழ்வாரோ உடனே அந்த எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். ஆனால் அர்ச்சகர்கள் கதவை பூட்டிக் கொண்டு சென்று விட்டால் இந்த அர்ச்சாவதாரத்திலே எம்பெருமான் தன்னை அர்ச்சகர்கள் இட்ட வழக்காக ஆக்கி வைத்திருக்கிறபடியினாலே அவன் எதையும் மீறி செய்வதில்லை. உடனே ஆழ்வார் அவனை பார்த்து சொன்னாராம், நும்மை தொழுதோம் நுந்தம் பணி செய்திருக்கும் நும்மடியோம் இம்மைக்கு இன்பம் பெத்தோம் எந்தாய் இந்தளூரீரே எம்மை கடிதா கருமம் அருளி ஆவாவென்றிறங்கி நம்மை ஒரு கால் காட்டி நடந்தால் நாங்கள் உய்யோமோ. உய்யோமே என்கிறார். அதான் நாங்கள் உய்யோமோ. ஒரே ஒரு தடவை எழுந்து எனக்கு நீ காட்சி கொடுத்து விட்டால் நான் உய்ந்து போய்விட மாட்டேனா, அதனால எனக்கு நீ காட்சி கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமானை பார்த்து கேட்டாராம். உடனே எம்பெருமான், ஆழ்வீர், நீர் என்ன இந்த கோவிலிலே தான் என்னை சேவிக்க வேண்டுமா? எல்லா இடத்திலும் நான் இருக்கிறேன். பஞ்சபூதங்களிலேயும் நான் அந்தர்யாமியாக உரைகிறேன். எத்தனை இடங்களிலே நான் இருக்கிறேன், அங்கெல்லாம் என்னை பார்த்து போமே என்று எம்பெருமான் சொன்னானா. உடனே ஆழ்வார் என்ன சொன்னார்? தீயம்பெருமான் நீரெம்பெருமான் திசையுமிரு நிலனுமாய் எம்பெருமானாகி நின்னால் அடியோம் காணோமால். தாயம்பெருமான் தந்தை தந்தையாவீர் அடியோமுக்கே எம்பெருமான் அல்லீரோ நீர் இந்தளூரீரே. எனக்கு என்று ஏற்பட்ட எம்பெருமான் என்னால் அது அர்ச்சாவதார எம்பெருமான் தான். சந்நிதிகளிலே எழுந்தருளிருக்கின்ற அந்த எம்பெருமானைத்தான் நான் சேவிப்பேனே தவிர தீயம்பெருமான் நீரெம்பெருமான் என்று நெருப்பிலே அந்தர்யாமியா இருக்கிறான், ஜலத்திலே அந்தர்யாமியா இருக்கிறான், எல்லா உள்ளுக்குள்ளே எல்லாருடைய உள்ளத்திலேயும் அவன் கரந்தெங்கும் பரந்துளன் என்றெல்லாம் சொன்னால் அதையெல்லாம் நான் கொள்ள மாட்டேன் என்று இப்படி ஆழ்வார் அந்த எம்பெருமானை பார்த்து அடியோமுக்கே எம்பெருமான் அல்லீரோ நீர் இந்தளூரீரே என்று அந்த திருவெந்தூர் எம்பெருமானை பார்த்து சொன்னாராம். ஆனாலும் அந்த எம்பெருமான் எழுந்து வந்தான் இல்லை. கதவையும் திறக்கவில்லை, ஆழ்வாருக்கு சேவையும் தரவில்லையாம். உடனே ஆழ்வாருக்கு சற்று கோபம் மேலிட்டது. எம்பெருமானே, இத்தனை நாள் நான் என்ன நினைத்து கொண்டிருந்தேன்? உம்முடைய திருமேனி அடியவர்களான நாங்கள் அனுபவிப்பதற்கு என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது பிரமாணங்களிலே. எல்லாம் நதே ரூபம் நச்சாக்காரோ நாயுதானி நச்சாஸ்பதம் ததாபி புருஷாக்காரோ பக்தானாம் துவம் பிரகாசசே என்று உம்முடையது எல்லாம் யாருக்கு? பக்தர்களுக்கு என்றுதான் நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் எப்பொழுது நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணவில்லையோ அப்பொழுது உம்முடைய உடம்பை நீரே கட்டிக்கொண்டு நீரே மூந்து கொண்டு நீரே வாழ்ந்து போம் என்று கோபமாக சொல்லிவிட்டாராம். என்ன சொன்ன? காசின் ஒளியின் திகழும் வண்ணம் காட்டீரெம்பெருமான் வாசிவல்லீர் இந்தளூரீர் வாழ்ந்தே போம் நீரே என்ன சொன்னார்? ஆசை வழுவாதேத்தும் எமக்கு இங்கு இழுக்காய்த்து. உன்னோட ஆசையோடு வந்தோம் உம்மை சேவிக்க வேண்டும் என்று. ஆனால் இப்பொழுது எங்களுக்கு அது கிடைக்கவில்லையே, எமக்கு இழுக்காய்த்து. அடியோர்க்கு தேசமறிய உமக்கே ஆளாய்த்திருக்கின்றோமுக்கு, உலகமெல்லாம் தெரியும்படியாக உமக்கே ஆளாய்த்திருக்கின்ற எங்களுக்கு எப்பொழுது நீர் உம்முடைய திருமேனியை காட்டி கொடுக்கவில்லையோ, வாசிவல்லீர் இந்தளூரீர் வாழ்ந்தே போம் நீரே, நீரே வாழ்ந்து போம் என்று இப்படியே சொல்லிவிட்டாரா. என்ன செய்வார் பாவம்? அப்புறம் திருமங்கை ஆழ்வார் அந்த எம்பெருமானை சேவிக்கவே இல்லை என்று கூட சொல்லுகின்றார்கள். அவர் அடுத்த திவ்யதேசத்திற்கு போக வேண்டி இருந்தது. ஆயினாலே அவர் என்ன பண்ணினார்? வாழ்ந்தே போம் நீரே என்றே அந்த எம்பெருமானை பார்த்து அவர் சொல்லிவிட்டார் என்பது அந்த திருவெந்தளூர் பதிகம் அந்த பெரிய திருமொழியிலே இருக்கக்கூடிய பாசுரங்களிலே நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளாக நம்முடைய பெரியோர்கள் எடுத்து காட்டுகின்றார்கள். இப்படி ஆழ்வாருக்கும் எம்பெருமானுக்கும் ஒரு ஊடல் போல ஒரு விஷயம் ஏற்பட்டிருந்தாலும் கூட இது அந்த ஆழ்வாராலே
மங்களாசாசனம் செய்யப்பெற்ற மிக அற்புதமான திவ்ய தேசம் இது. இந்த திவ்யதேசத்தை பற்றி பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் தம்முடைய 108 திருப்பதி அந்தாதியிலே தம்முடைய நெஞ்சை வாவென்று அழைத்து அவர் அற்புதமாக ஒரு பாசுரம் அருளிச் செய்கின்றார். நாடுதும் வா நெஞ்சமே நாராயணன் பதிகள் கூடுதும் வா மெய்யடியாறு கூட்டங்கள் சூடுதும் வா வீதி இந்தளத்தகிலின் வீசுபுகை வாசமெங்கும் வாசம் எழும் ஆதி இந்தளூரானடி. ஆஹா, நெஞ்சே நாடுதும் வா என்கிறார் நாராயணன் பதிகள். நாடுதும் வா நெஞ்சே மெய்யடியார் ஈட்டம் கூடுதும் வா. அந்த அடியவர்களுடைய கூட்டத்தை நாம் சென்று கூடலாம். அதுக்கு மேலே என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்தளூர் எம்பெருமான் அவனுடைய திருவடிகளை நாம் தலைமேலே தரிப்போம் வா என்றார். இந்தளத்து அகிலின் புகை வாசம் எழும் என்று சுகந்தபுரி என்று பெயராகினாலே அந்த நல்ல மணங்கமிழ்கின்ற அந்த திருவிந்தளூர் அந்த எம்பெருமானுடைய அடியை நம்முடைய தலையிலே சூடுதும் நீ வந்து அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை நீ பணிவாயாக என்று இந்த பாசுரத்திலே பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் நம்மை எல்லாம் அழைக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த இந்தளூர் எம்பெருமானுடைய திருவடிகளை நாமும் நம்முடைய தலையாலே வணங்கி அவனுடைய திருவருளை பெற்று மகிழ்வோம். நலம் வாழ எந்நாளும் எம் வாழ்த்துக்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.